அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது தேர்தல் களம். உள்ளாட்சி தேர்தலை குறித்து ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கிறோம். அதன் மூலமாக பிரதம மந்திரியை தேர்வு செய்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அதன் வாயிலாக முதலமைச்சரை நாம் தேர்வு செய்கிறோம். அதே போல்தான் நாம் உள்ளூர் அமைப்புகள் மூலமாக உள்ளூர் தலைவர்களை நாம் தேர்வு செய்கிறோம். ஊராட்சி மன்ற தேர்தல் மூலமாக உள்ளூர் அமைப்புக்கான தலைவர்களை நாம் தேர்வு செய்கிறோம். இது பிரதமரை தேர்வு செய்வதும் முதல்வரை தேர்வு செய்வதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமான தேர்தல் இது. உள்ளாட்சி தேர்தல் மூலமாகத்தான் உள்ளாட்சி கட்டமைப்பு வளப்படுத்துகிறோம், வளர்ச்சி அடையப்படுத்துகிறோம். எனவே உள்ளாட்சி தலைவர்களையும் வார்டு உறுப்பினர்களையும் கவனமாக நாணயமுள்ள நேர்மையான கண்ணியமான சுத்தமான தலைவர்களை தேர்வு செய்வதில் கவனம் வேண்டும். நாம் தேர்வு செய்யும் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் வழியாக வளர்ச்சி திட்டங்கள் அடைகிறது நம் ஊராட்சிகள். ஊரக உள்ளாட்சியை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று நகராட்சி, மற்றொன்று ஊராட்சி. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று நகராட்சி அமைப்புகள், மற்றொன்று ஊராட்சி அமைப்புகள் எனப்படும். நகர்ப்புற ஊராட்சிகள் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. மாநகராட்சி தமிழ்நாட்டில் மொத்தம் 15 மேயர்களும் 15 துணை மேயர்களும் வார்டு உறுப்பினர்கள் 1064 ஆகும். நகராட்சி பொறுத்தமட்டில் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர் என்று பிரிக்கலாம். தலைவர்கள் 121, துணைத் தலைவர்கள் 121, வார்டு உறுப்பினர்கள் 3468 பேர் ஆகும். பேரூராட்சி தலைவர்கள் 528 பேரும், துணைத் தலைவர்கள் 528 பேரும், வார்டு உறுப்பினர்கள் 8288 பேர் ஆகும். ஊரக உள்ளாட்சி என்பது 3ஆக பிரிக்கலாம். மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து என்று பிரிக்கப்படும். மாவட்ட ஊராட்சிக்கு 31 தலைவர்களும் 31 துணைத் தலைவர்களும், வார்டு உறுப்பினர்கள் 655. ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் 388, துணைத் தலைவர்கள் 388, வார்டு உறுப்பினர்கள் 6471. கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் 12524 பேரும், துணைத் தலைவர்கள் 12524 பேரும், வார்டு உறுப்பினர்கள் 99324 உறுப்பினர்கள் கொண்டவர்கள். இவைகள் ஒட்டுமொத்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் கொண்ட மன்றங்களும் மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையாகும். இவைகளை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் தேவை. ஏனென்றால் இந்தியாவின் இதயமும் இந்தியாவின் முழு உருவமும் ஊராட்சியில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே நாம் தேர்வு செய்கிற தலைவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் மனதில் கொண்டு நாம் நல்லவர்களை, நேர்மையானவர்களை, உண்மையானவர்களை, தியாகம் உள்ளம் கொண்டவர்களை, மக்களுக்கு அரும் சேவை செய்கிற நல்ல தலைவர்களை தேர்வு செய்யலாம். நன்றி, வணக்கம்.